அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். குரு வாழ்க குருவே துணை, லலிதாம்பிகை தாயே துணை. ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வருகின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஜாதக ஆய்வு பகுதியில் நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க இருக்கிறோம். நஞ்சும் பிஞ்சும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய போகிறோம். இந்த தலைப்பே இதற்குண்டான பலனை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கும் நம்புகிறேன். நஞ்சு அப்படின்றப்போ ஒரு விஷம், பிஞ்சு அப்படின்றது ஒரு குழந்தை. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு 4 வயது குழந்தையோட ஜாதகம். இதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். இது ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம். 30/12/2019 பிறந்த குழந்தை. 4:21 AM திருச்சியில் பிறந்த குழந்தை. விருச்சிக லக்னம், மகர ராசியில் பிறந்திருக்கு இந்த குழந்தை. அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஜனனகால திசை இருப்பு செவ்வாய் திசையில் 4 வருடம் 10 மாதம் 22 நாள். இப்போ நடப்பு திசை ராகு திசை, ராகு புத்தியில் போயிட்டுருக்கு. இந்த குழந்தை இப்போ நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் இது அமரப்பதவி அடைந்து விட்டது இந்த குழந்தை. அதற்கு என்ன விதி அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். இந்த சம்பவத்திற்குண்டான பாடல் பார்த்திங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணியில் பாடல் 110 அதில் ஒரு பாடல் குறிப்பிடுறாங்க. அந்த பாடலை பார்ப்போம். கருநாகம் 8 வாழ காய் கதிர் மந்தன் கண்டு மறுவிட உதித்த பாலன் மழலை பொழியும் காலம் இனிய நல் 4ஆம் ஆண்டில் இறப்பினை தழுவும் என்றே பெரும் புகழ் ஜோதிடத்தில் பொய்துலர் பலனும் தானே அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. நவீன ஜோதிட சிந்தாமணியில் பாடல் 110. இந்த பாட்டுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் கருநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் நின்று அவரை கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் இணைந்து பார்த்திருந்து, அப்படி இருக்கிற ஜாதகத்தில் ராகு திசை நடைமுறைக்கு வந்து அந்த ஜாதகருக்கு 4-5 வயதிற்குள் இருந்தால் அந்த குழந்தைக்கு மாரகம் வருவும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பாடலில் குறிப்பிடுது. இங்கே பார்த்தோன்னா விருச்சிக லக்னம், லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அவரை 2ஆம் இடத்துல இருந்து சூரியனும் சனியும் கூடி அந்த ராகுவை பார்க்கிறாங்கள். இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இப்போ 4 வருஷம் முடிஞ்சு ராகு திசை இப்போ தான், ராகு திசையில் ராகு புத்தி அப்படின்றது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ராகு புத்தி ராகு திசை ஸ்டார்ட் ஆன உடனேயே இந்த குழந்தைக்கு பிரச்சனையை காட்டியிருக்கு. இந்த பாடல் படி இந்த கிரகம் அமைந்திருக்கு. 4 வயசில் கண்டம் இருக்குது. அது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு பொலிப்பாணி சித்தர் அவருடைய ஜோதிட 300 அப்படின்றதில் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். பாடல் 89வது பாடலில் ஆரடா இன்னும் ஒரு செய்தி கேளு, அட்டமத்தில் கருநாகம் அமைந்தவாறும் சீரடா செல்வனையும் அரவன் தீண்டி செத்திருந்து போய் மடிவான் ஜெகத்திலே தான் பாரடா பரமகுரு வேந்தன் நோக்க படவரவு தீண்டாது பாலனைத்தான் ஊரடா உண்ணுதல் கேடுமுண்டு உத்தமனே ஆரோனை கூர்ந்து சொல்லே அப்படின்னு இந்த பாடல் இங்கே முடிகிறது. இந்த பாடலுடைய சாராம்சம், ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு நின்றுட்டா அவங்களுக்கு பொதுவாக அரவு தீண்டு இறப்பாங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு பகவான் பார்த்தால், குரு தசையும் நடைமுறைக்கு வந்துட்டால் அந்த ஜாதகருக்கு உண்ணுதல், அதாவது சாப்பாட்டின் மூலம் மரணம் ஏற்படும். இதை 6ஆம் அதிபதி நிலை அறிந்து கூற வேண்டும் அப்படின்னும் இங்கே சொல்லுகிறார். ஆக இந்த பாடல் படி இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாரு, குருவும் அந்த ராகுவை பார்க்கிறார். அப்போ இந்த குழந்தைக்கு உண்ணுதல் அப்படின்ற சாப்பாட்டின் மூலமாக விஷம், அதாவது விஷ
நீசம் ஏறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே புலிப்பாணி சித்தர் இன்னொரு இடத்துல பாடல் 181 இன்னொரு கருத்தை சொல்றார். அதாவது உடல் உயிருக்கு 3ஆம் இடத்ததிபன் மந்தன் உடன் கூடி ஒரு ராசியில் நின்றாராகில் திடமுடனே அவர் திசைகள் புசிப்பில் நஞ்சு தின்றதனால் அவன் உயிருக்கு சேதமாகும். படமுடைய ராகுவுடன் இவர்கள் கூடிர் பாசந்தல்லின் உயிரை மாய்த்து கொள்வான். அடவுடனே போகருடைய கடாட்சத்தாலே அரிய நூல் புலிப்பாணி அறைந்திட்டேன் அப்படின்னு 181வது பாடலில் சொல்கிறார். அதாவது உடல் உயிருக்கு 3ஆம் இடத்து அதிபன், அதாவது லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் இணைந்து ஒரு ராசியில் இருந்து இவர்களுடன் சனியும் இணைந்தால் அவங்களுக்கு நஞ்சு தின்றதனால் அவங்க உயிருக்கு சேதமாகும். இதுடன் ராகுவுடனும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு பாசத்தினால், அதாவது கயிறினால் மரணம் ஏற்படும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆக இங்கே ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்னம் விருச்சிக லக்னம், 3ஆம் அதிபதி சனி பகவான், ராசி மகர ராசி, அதுக்கு 3ஆம் அதிபதி குரு பகவான். இந்த குருவும் சனியும் இணைந்து இருக்கிறார்கள். சனியே அங்கே சந்திரனுக்கு 3ஆம், அதாவது லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக வந்துட்டதால் குரு சனி இந்த சேர்க்கை இங்கே அந்த பாதிப்பை, விஷம் சார்ந்த பாதிப்பை கொடுத்துருக்கு. இந்த குழந்தைக்கு நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.5 வயசு தான். அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு இந்த குழந்தை சொல்லிட்டு இருந்திருக்கு. அடிக்கடி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கெட் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த குடலில் அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு குடல் அழுகி அப்படின்ற மாதிரி இருக்குது. பொதுவாக ராகு அப்படின்றதே குடலை தான் குறிக்கும். அது 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 8ஆம் இடம் அப்படின்றப்போ கழிவு வெளியேற்றம் செய்கிற இடம். அந்த இடத்துல ஏற்பட்ட பாதிப்பினால் அந்த குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த குழந்தை ராகு திசை ராகு புத்தியில் இறந்துருக்கு. இப்போ நமக்கு பொதுவாகவே எல்லாம் இங்கே ஒரு கேள்வி வரணும். இங்கே லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னம், லக்னாதிபதி இங்கே ஆட்சியாக தானே இருக்குது, அப்போ ஆயுள் பலத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு உண்டான மற்ற விதிகளையும் நம்ம பார்ப்போம். பொதுவாக இங்கே லக்னாதிபதி ராசியில் ஆட்சியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதே லக்னாதிபதி செவ்வாய் பகவான் நவாம்சத்தில் நீசமாக இருக்கிறார். இங்கே ராசியில் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறவர் விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இப்போ நவாம்சத்தில் வரும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் அங்கே நீசம் அடைகிறார். ஆக லக்னாதிபதி இங்கே பலம் இழக்கிறார். சரி, அடுத்து ராசிநாதனை பார்க்கும் பொழுது ராசிநாதன் சனி பகவான் அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு அஸ்தமனம் பெற்று அவருக்கு வீடு கொடுத்தவர் யார்? குரு பகவான். அவரும் அஸ்தமனத்தில் இருக்கார். சரி, நட்சத்திராதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் நின்னது அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்டத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் நவாம்சத்தில் நீசமாக இருக்கிறார். ஆக இங்கே பார்த்தோம்னா லக்னமும் பலமிழந்திருக்கு, லக்னாதிபதியும் பலமிழந்திருக்கிறார், ராசி அதிபதியும் பலமிழந்திருக்கிறார், நட்சத்திரம் கொடுத்தவரும் பலமிழந்திருக்கிறார். இது கூட அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் சனி பகவானும் அஸ்தமன பாதிப்பில் இருக்கிறார்கள். அதனால் இவங்களுக்கு ஆயுள் அப்படின்றது பாதிப்பில் இருக்குது. பொதுவாக அஷ்டமஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் இணைந்து பார்த்தால் அவங்களுடைய மரணம் வந்துட்டு ஒரு துர்மரணமாக இருக்கும் அப்படின்ற ஜோதிட விதியும் உண்டு. இது மட்டும் இல்லாமல் தசாநாதனை சனியும் செவ்வாயும் இணைந்து பார்த்தால் அந்த திசை மாரகம் தரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராகுவை சனி 8ஆம் பார்வையாக பார்க்கிறார், சனி 7ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறாங்க. பொதுவாக சனி செவ்வாய் ராகு இந்த தொடர்பே பேரழிவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது தவிர இன்னும் ஒரு குறிப்பிட்ட விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி நீசம் அடையும் ராசியாதிபதி அமர்ந்த ராசிக்கு அட்டமத்தோன் திசையோ அல்லது அஷ்டமத்தில் அமர்ந்த திசையோ மாரகத்தை கொடுக்கும் அப்படின்ற விதியும் இருக்குது. இங்கே லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி சனி பகவான், அவர் நீசமடையும் ராசி மேச ராசி, அதன் அதிபதி செவ்வாய், அவர் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு 8ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்தில் அமர்ந்து தான் இப்பொழுது ராகு திசை நடந்துட்டுருக்கு. ஆக இந்த திசையும் இந்த புத்தியும் மேற்படி இந்த கிரக அமைப்பும் இந்த குழந்தைக்கு மாரகத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான்.
அது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரகம் லக்னத்திற்கும் மறைந்து லக்னாதிபதிக்கும் மறைந்தால் அந்த கிரகம் அந்த திசையில் நற்பலன்களை நாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், லக்னாதிபதியும் அங்கேயே இருக்கிறாரு. அதற்கு 8ஆம் இடத்தில் ராகு, லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மறைந்த திசை ஜாதகருக்கு நற்பலன் தருவதில்லை. அதேபோல் ராசிக்கும் அந்த ராகு மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக எப்படி பார்த்தாலும் விதி வலியது அப்படின்றத மறுபடியும் இந்த ஜாதகம் மூலம் நமக்கு நிரூபணம் ஆகியிருக்கின்றது. இந்த குழந்தை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றது நமக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது என்ன மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, ராசியாதிபதி இவங்களுடைய பலத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த கிரகம் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க அப்படின்றதை நம்ம அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் அவங்களுடைய தவ பலத்தினால் கொடுத்த பாடல்களை இணைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ஆய்வின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுபோல் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பகுதிகளை இதே மாதிரி ஜாதக ஆய்வுகளை நிறைய செய்ய இருக்கிறோம். அதனால் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு மேலும் நல்லதொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.